நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழிகளுக்கு இந்த பதிவுங்க. அப்பா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆயிட்டேங்க. உச்சம் நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு பெரிய வணக்கத்த சொல்கிறேங்க. அப்பா சிபிஐக்கு மாற்றினாங்க பார்த்தியா கரூரோட பிரச்சனையை வந்து. ரொம்ப 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 நன்றிங்க. இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களோட மனசில் இருந்ததெல்லாம் இது தாங்க. சிபிஐ வந்து இதை விசாரிச்சே ஆகணும்னு நினச்சேன்ப்பா. எங்கள் அண்ணன் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து தாண்டிட்டாருங்க. காடுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேங்க. யார் எதை பேசினாலும் நியாயம்னு ஒன்று இருக்குங்க. அது நடந்தே ஆகணுங்க. எவ்வளோ நாள் ஒருத்தவங்கள வந்து பொய்யா சொல்லி எல்லாம் மறைக்க முடியாதுங்க. அதுவும் என் அண்ணா வந்து இப்போ பெரிய மூச்சு விடுவாருங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே வேறு லெவலில் ஹாப்பி ஆகிட்டேங்க. நீங்கள் விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னா இந்தோட நியூஸை பற்றி நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தான் ஒரு மனுஷனை அப்பா 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 அந்த 27ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை பாடாக படுத்திச்சுப்பா. இன்றைக்கி தான் விஜய் அண்ணாவே கொஞ்சம் ப்ரீத்தை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாருன்ட்டு நான் நினைக்கிறேன். நான் வேறு லெவலில் ஹாப்பி ஆகிட்டேங்க. நீங்கள் சொல்லுங்கள். உண்மை ஜெயிச்சே ஆகும், நீதி ஜெயிச்சே ஆகும். என்ன கொஞ்சம் காலதாமதமாக ஆயிடுச்சுங்க அப்பா. வரப்போகிற தீர்ப்புங்களும் சரி, வரப்போகிற ஸ்டேட்மெண்ட்டும் சரி, நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணின்னுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கூட இருக்கிற